ஏஜே இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சி செய்கிறார். அவர் சொல்வது முழுக்க கட்டுக்கதை. நிச்சயமா இல்ல. எந்த கதையையும் நாங்க கதை கட்டி விடல. எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும். அப்ப நிரூபியுங்கள், அது உங்கள் கடமை. யுவர் ஆனர், அடுத்து இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான மனநல மருத்துவர் டாக்டர் சாரதா அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Yes, proceed. சாரதா. சாரதா, சாரதா, சாரதா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் உண்மையை தவிர வேற எதுவும் இது இல்லை. சத்தியம். இது சத்தியம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஏஜேவை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? இவர் தன்னோட வைஃப் பிரவலிய மென்டலி நார்மலா இல்லன்னு ஏன் கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. அப்ப நீங்க பிரபலிய பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். ஓகே. இவங்களா? ஆமா, இவங்கதான். சரி, சொல்லுங்க. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க அவங்களுக்கு பண்ணீங்க? அவங்கள பார்த்தப்போ ஏஜி சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா பாக்குறது, பேசுறது, நடந்துக்கிறது எல்லாமே அவங்க அப்நார்மலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அவங்கள செக் பண்ணேன். இதுதான் சார் நடந்தது. சொல்லுங்க டாக்டர். பிரபலியை செக் பண்ணதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? வாட் இஸ் ஆர் ப்ராப்ளம்? அவங்களுக்கு பிரச்சனை தான் என்ன? அவங்க எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாங்க? சொல்றேன் சார். ஏஜே, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். பிரவல்லி கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்காங்க. ஆனா இது அவங்களே விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, உங்க மனைவிக்கு எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டேன். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க.
நீங்க தான் போக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். இது மருந்து கொடுத்து சரி பண்ற விஷயம் கிடையாது. உங்க அன்பு தான் அவங்களுக்கு மருந்து. உங்க பாசம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை. நான் கண்டிப்பா செய்வேன் டாக்டர். குட். பிரவலி வீட்லயே இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். நாலு சுவருங்கிறது சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் தான். அதுவே மன அழுத்தம் வர ஆரம்பிச்சா நாலு சுவரும் ஜெயில் மாதிரி ஆயிடும். முதல்ல அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, எங்கேயாவது அவங்கள வெளியூருக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப பெட்டர். புது இடம், புது மனுஷங்க, புது காத்து அவங்கள தைரியப்படுத்தும், அவங்களுக்கு தெளிவை கொடுக்கும். அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, தோள்ல கைய போட்டு நம்பிக்கை கொடுங்க, எல்லாம் சரியாயிரும். ஷூர் டாக்டர். மனசு ஒரு கடல் மாதிரி, அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுல எப்ப அலை வரும்னு யாருக்கும் தெரியாது. அவங்கள பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். I'll do my best. இதான் சார் நடந்தது. இதெல்லாம் எப்ப நடந்தது? ஈஜி இப்போ நமக்கு தெரியாம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. பிரவளி அத்தை மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களா? ஒரு நாள் கூட அப்படி தெரியலையே. ஏஜே, டாக்டர் வெளியூருக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? டாக்டர் சொன்னது எனக்கும் சரின்னு பட்டது. அதான் அவளை வெளியே கூட்டிட்டு போலான்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா திடீர்னு வெளியே போலான்னு சொன்னா அவ வருவாளா இல்லையான்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்போ நாங்க கொடைக்கானல் போலான்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன்னா அவளுக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். ஹனிமூனுக்கு கூட அவ அங்கேயே போலான்னு சொல்லியிருந்தா. ஸோ கொடைக்கானல் போறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டேன். எதுக்கு இப்ப திடீர்னு கொடைக்கானல் போலாங்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு ஹாலிடேக்காக தான். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல? அண்ட் உனக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்குமே. கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூனுக்கு கூட அங்க போலான்னு சொன்னேன். அப்போ உன்னை கூட்டிட்டு போக முடியல. இப்போது உன்னோட ஆசை நிறைவேற்றலான்னு தான். அதையே இத்தனை நாளா செய்யல. இப்ப என்ன திடீர்னு என் மேல பாசம்? என்னோட ஒரே ஆசை இந்த வீட்ல இருக்கிற உங்க அண்ணனோட சொந்தம் எல்லாரும் வெளியே போகணுங்கிறதான். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் செய்றீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த டாக்டரை பார்த்ததுல இருந்து என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. அந்த டாக்டர் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் டாக்டர் ஒன்று செக் பண்ணிட்டு யூ பர்ஃபெக்ட்லி ஃபைன் சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? நாம வெளியே போறதுக்கு பாசம் அன்புன்னு போய் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. பிரபலி கிட்ட என்னால உண்மையான காரணத்தை சொல்ல முடியல. அவ மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ பெரிய பிரச்சனை பண்ணுவா. ஒரு நாள் நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவ யார்கிட்டயும் ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருந்தா. கொஞ்சம் மறைஞ்சிருந்து கேட்கும்போது அவ அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சது. அவர் என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா எதுக்குன்னு தெரியல. ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. அவரு போக்கு வர வர சரியே இல்ல. அவர் என்னை இழக்க தயாராயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் சொன்னபடி இவளுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே. இப்ப என்ன பண்றது? நான் எவ்வளவோ பேசி அவளோட பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. டாக்டர் சொன்னது என்னால பண்ண முடியல. கடைசியா விக்ரம் கிட்ட தங்கச்சியை பத்தி போய் பேசினாதான் என்னன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். ஏன் அப்ப மட்டும் அந்த யோசனை வந்துச்சு?
அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி நீங்க விக்ரம் கிட்ட பேசல? பிரபலிய பத்தி விக்ரம் என்கிட்ட அதிகமா பேசினதே இல்ல. ஆக்சுவலா விக்ரம் என்கிட்ட பொதுவாவே பேசுறது இல்ல. ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணை நான் அவங்க சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லையா, அதான் எப்பவுமே என் மேல அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு. சரி, விக்ரம சந்திச்சீங்களா இல்லையா? சந்திக்கிறதுக்காக தான் நான் போனேன். ஆனா இது என்னோட டைரி. இது உங்க டைரி தான். இதுல என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இன்று நான் பிரபலியை சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சாரதாவிடம் அழைத்து சென்றேன். அவளுக்கு மனநிலை சரியில்லை என்று டாக்டர் சொன்னார். எனக்கு கவலையா இருக்கு. காரணம் இல்லாம திடீர்னு கோவப்படுறா. பைத்தியம் புடிச்ச மாதிரி கத்துறா. அவளை தவிர வீட்ல யாருமே இருக்க கூடாதுன்னு பிடிவாதம் பண்றா. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பிரபலி, அடுத்தவங்க டைரி எடுத்து நீ படிக்கிறியே, இது தப்பு இல்லையா? ஓ, நீங்க எனக்கு அடுத்தவங்களாயிட்டீங்களா? அப்போ மனசளவுல என்ன நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. ஓ, அப்படி இல்ல பிரபலி, சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத. ஆமா ஆமா, நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான். பைத்தியம் என்ன பண்ணணும்னு காட்டுறேன். ஏய், என்ன பண்ற? விடுங்க. இது என்னோட டைரி. விடுங்க. பிரபலி, பிரபலி, பைத்தியம் தான். ஆமா, நான் பைத்தியம் தான். ஆமா, நான் பைத்தியம் தான். இது அநியாயம். இது போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வீட்டு முன்னாடி நடக்கவே இல்ல. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அன்னைக்கு பிரபலி என்னோட டைரியை மட்டும் கிழிக்கல, நான் அவ மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவ கிழிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான். புருஷ பொண்டாட்டி சண்டை எல்லாம் 4 செவத்துக்குள்ள முடிஞ்சிடும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்குதான் என் பிரச்சனை ரோடு வரைக்கும் வந்துச்சு. ஆனா அப்பவும் நான் நம்பிக்கையை இழக்கல. நான் அவ்வளவு நேசிச்சிட்டு இருந்தேன்.
ஆனா அப்ப கூட நான் அவளை வெறுக்கல. ஒரு நல்ல புருஷனா, ஒரு நண்பனா, ஒரு வழிகாட்டியா அவளை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நான் அவ்வளவு போராடினேன். ஏன்னா பிரபலி என்ன நம்பி வந்தவன். பிறந்த வீட்டை விட்டுட்டு ஏன் கூட வந்திருக்கா, என்ன நம்பி வந்திருக்கா. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எப்படி அவளை கழட்டி விட முடியும்? அதனால நான் அவ்வளவு பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சேன். நான் காதலிச்ச பிரபல எனக்கு திருப்பி கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில நான் அவளை அவ்வளவு கையில வச்சு தாங்கினேன், அவ்வளவு பாசத்தை காட்டேன். ஆனா நான் காமிச்ச பாசத்தை எல்லாம் அவ காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சா. அவ நான் எப்பெல்லாம் நான் அவகிட்ட பாசமா பேச ஆரம்பிச்சேனோ அவ 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 என்ன அவமானப்படுத்துறான். நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது. என் வாழ்க்கைய கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா இருக்கிற என்னோட சுய கட்டுப்பாட்டை எடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, ஏன் கட் பண்றீங்க? பேச வேண்டியதானே? நான் அப்புறமா பேசிக்கிறேன். அப்படி என்ன பேச போறீங்க? எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டதானே ரெண்டு பேரும் கூடி கூடி பிளான் பண்றீங்க. ஓ பிரபலி, நீயா ஏதாவது ஏன் கற்பனை பண்ணிக்கிற? பின்ன எதுக்காக அவ கால் பண்றா? எதுக்கு டாக்டர் இப்படி அவ இவன்னு பேசுற? மரியாதை கொடுத்து பேசு. ஓ, என்ன அவ மேல அப்படி ஒரு அக்கறை? எனக்கு கொடுக்காத மரியாதையை அவளுக்கு கொடுக்குறீங்க. என்ன விட அவ முக்கியமா போயிட்டாளா? பிரபலி, சாரதா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர். அவங்க அடிக்கடி எனக்கு போன் பண்ணி நீ எப்படி இருக்கேன்னு கேட்டு ஒரு அக்கறையை காட்டுவாங்கல்ல. எப்படி இருக்கேன்னு அக்கறையா என்ன கேட்பாளா இல்ல உங்களை கேட்பாளா? பிரபலி ஷட் அப். ஓ லிமிட்ட தாண்டற. ஷட் அப். இது தப்பு. நீங்க ரெண்டு பேரும் தான் லிமிட்ட தாண்டறீங்க. அப்ப அடிக்கடி போன்ல பேசிக்கிறீங்கல்ல. இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பைத்தியம் சொல்லி டைவர்ஸ் பண்ண போறீங்க அதானே? எப்படி இவ்வளவு அசிங்கமா பேசுற? அவங்க வயசு என்ன, ஏன் வயசு என்ன? மைண்ட் வாட்ச். இருங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அவ உங்க கள்ள காதலி தானே? பிரபலி, வீட்ல எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் டீசென்ட்டா பேசு. ஓ, நான் டீசென்ட் இல்லையா? அப்போ ஓசி சோறு திங்கிற உங்க ஃபேமிலி ரொம்ப டீசென்ட்டோ? சீ, விடு. எவ்வளவுமா பேசிக்கிட்டோம். நில்லுங்க, நில்லுங்க. உங்களுக்கு சாரதாவோட மட்டும்தான் தொடர்பு இருக்கா? இன்னும் யாராவது இருக்காங்களா? அடச்சி, மரியாதையா பேசு. உங்ககிட்ட பேசவே மாட்டேன். விட மாட்டேன். இன்னும் எத்தனை பொம்பளைங்க? ஓ, ஒருவேளை உங்க மருமகளையும் இதுக்குதான் இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்களோ? அடிச்சு கொன்றுவோம். பிரபலி,